OMB நிகழ்வை கண்டித்து யாழில் இடம்பெற்ற மாபெரும் போராட்டத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு அராஜகம் ஒன்று அரங்கேறியுள்ளது. குறித்த போராட்டமானது உள்நாட்டு பொறுமுறையை வலுப்படுத்தும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் இழப்பீடு வேண்டாம், மரணச் சான்றிதழும் வேண்டாம் என்பதை வலியுறுத்தி நடத்தப்பட்டது. இதன்போதே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் அஜாரகங்களை புரிந்துள்ளார்கள். OMBயின் ஏமாற்று நாடகம் இனியும் வேண்டாம் என இராணுவத்தினரின் கையில் ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என கோரி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டமானது இன்று யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் முன்பாக இடம்பெற்றது. காணாமல் போனோருக்கான சர்வதேச தின நிகழ்வை கண்டித்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலகம் முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு பொறுமுறையை வலுப்படுத்தும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் இழப்பீடு வேண்டாம், மரணச் சான்றிதழும் வேண்டாம் என்பதை வலியுறுத்திய குறித்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. இதேவேளை சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச மாநாடு இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பொறுமதி தெரியாம நீங்க கதைச்சு கொண்டு இருக்கீங்க. பிள்ளைங்க பொறுமதி தெரிஞ்சா நீங்க சொல்லுவீங்க. நீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க அப்ப வளர்ந்திருந்தா உங்களுக்கு தெரியும். பொறுமதி என்ன? 31 பேரை கண்டுபிடிச்சான்னு சொல்லி இருக்கேன். அந்த 31 பேரும் ஆரண்டு தெரியாது. மற்றது எங்களுக்கு 2 கிழமைக்கு முன்னுக்கு நாங்க ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போன இடத்துல இந்த OMB அலுவலகத்தால அந்த பிரதிநிதி சொன்னவர் 27 பேரை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த 27 பேர் ஆரண்டு கேட்டா தெரியாது, நாங்க அறிவிக்க மாட்டோம். பிறகு என்ன OMB உண்மைத்தன்மை இல்லாத OMB? ஆறு நீங்க ராணுவத்தை காணாம போனோர் தேர்றன் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை இங்க கூப்பிட்டு நிவாரணம் தாரன், வாழ்வாதாரம் தாரம், இன்றைக்கு கண் பரிசோதனை தேவை. உலகாலமும் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்துல கொழும்புல செய்திச்சினோம். இன்றைக்கு வட மாகாணத்துல வந்து செய்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு உண்மை கண்டறியப்பட வேண்டும். தெரிய வைக்கணும். ஆற கண்டுபிடிச்சீங்க தண்டனை கொடுத்தீங்களா? ஒரு வரையாவது காட்டுங்க, ஒரு வரையாவது காட்டுங்க, ஒரு வரையாவது காட்டுங்க. 2 வரை நாங்க 5 ஃபைல் முதல் கொடுத்தாங்க. அவன் வந்து இழப்பீடு எடுக்கிறாங்கல்ல, முதியோர் கூப்பிட்டு தான் நீங்க வேலை செய்றீங்க. முதியோர் சொல்லித்தான் கூப்பிட்டு வேலை நடக்குது. காணாமல் ஆக்கப்பட்ட சொல்ல எங்க இருக்கு? எந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எந்த நீதி பொறுமையை உருவாக்கி இருக்காங்க? அவங்க வெறும் இழப்பீட்டு அலுவலகத்தை தான் வச்சிருக்காங்க. அந்த இழப்பீட்டு அலுவலகம் மூலமாக எங்களுக்கு நீதி பெற்று தர முடியுமா? ஒரு பிள்ளைகிட்ட பொறுமதி தெரியுமா?
பங்கெடுக்குமாறு ஒரு கண்டுடைப்பு நாடகம் சர்வதேச நிதியை வாங்குவதற்கான நாடகம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாரும் கொண்டு வாப்போம், எல்லாரும் கொண்டு வந்து நிறுத்துவோம். நாங்க பார்க்கிறோம். அதுக்கு பிறகு தெரியும். அதுக்கு பிறகு நாங்க எங்களுடைய ஒப்படைக்க போயிட்டோம். கண்டுபிடிச்சு தாங்குவோம். அதுக்கு பிறகு நீங்க கரையுவோம். எங்கட பிள்ளைகளை ஒப்படைக்கும். எங்கட பிள்ளைகளுக்கு ஒப்படைக்கிற வேலை பார்க்கணும். வேண்டும் 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 எங்கே 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 குடும்ப கையெழுக்கப்பட்டு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.